Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 1 பிப்ரவரி 2024 வியாழக்கிழமை முதல் 7 பிப்ரவரி 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஷஷ்டி விரதம், 2ஆம் தேதி அஷ்டகா, 3ஆம் தேதி அன்வஷ்டகா, திருநீலகண்டர் குரு பூஜை, அன்றைக்கு அடியவருள் ஒருவரான தாயுமான சுவாமியின் குரு பூஜையும் 3ஆம் தேதி தான். 6ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி, 7ஆம் தேதி புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துக்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது மேஷ ராசியில் குரு, கன்னியா ராசியில் சந்திரன் கேது, தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 1ஆம் தேதி மதியம் 12:18 சந்திர பகவான் துளாராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 3ஆம் தேதி இரவு 9:30 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவானுடைய பெயர்ச்சியானது அமைஞ்சிருக்கு. 4ஆம் தேதி இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய மாற்றம் நிகழ்கிறது. செவ்வாய் உச்சமான நிலைமைக்கு மாறுற. 6ஆம் தேதி அதிகாலை 4:16 தனுசு ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றம் நடக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்களுடைய ராசிக்கு பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, இந்த மாதிரி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திற்கு மாறுற நமக்கான நேரம். அதாவது மேஷ ராசியிலேயோ அல்லது மேஷ லக்னங்களையோ நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ நாம் சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஒரு உயரம். ஒன்று நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, இல்லை மற்றவங்களால் நமக்கு பிரச்சனைகளாக இருந்தது. தாங்க முடியாத அளவுக்கு சிக்கல். நமக்கான நேரம் வந்தாச்சு. முதல்ல மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை, குழப்பம் எல்லாமே விலகும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். அனைத்து காரியங்களிலும் அனுகூலம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது மாதிரி குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலக போகிறது. எந்த விஷயங்களுமே மிகவும் அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தையே
ஒரு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் கூட நமக்கு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு அனுகூலமான ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான உதவிகள் கிடைக்கும், அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அது மாதிரி புதிய உத்தியோகம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அதற்கு ஒரு நல்ல விடிவு காலம், அதற்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இது எல்லாமே நமக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில். வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், கடன் பிரச்சனைகள் விலகும், மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி என்பது காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக நமக்கு செவ்வாய் இருந்தார். 8ஆம் இடத்துல இருந்ததோடு மட்டுமில்லை, அவருடைய பார்வை. அப்போ நம்ம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது, நிறைய சிக்கல்கள், ஏதாவது ஒரு வாக்குவாதம், சண்டை, இது மாதிரி நமக்கு ஒரு நேரங்கள் போயிடுது. இனிமே நமக்கு அதில் நல்ல மாற்றங்கள் உறுதி. திரிகோணம் ரொம்ப பலமாகிறது. திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாகிறது. வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் இனிமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். அதற்கான கடனுதவி எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமான முறையில் கிடைக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் போயிருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வரும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மாணவர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆரம்பிக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் மாறுற, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலுமே அதில் ஒரு படபடப்பு, பரபரப்பு, அவசரம் இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் பொதுவாக மிதுனராசி அப்படின்னாலே எப்படி நிதானமாக, பொறுமையாக, கவனமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி. இன்னும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் என்பது அவசியம். பொருளாதாரம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே நிவர்த்தியாகும். பல விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பல விதமான நன்மைகள். மிதுன ராசிக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல பீரியடு ஆரம்பிச்சிருக்கு. சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும்.
பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். பெண்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு மெயினாக ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரியத்தை தைரியமாக தன்னம்பிக்கையாக செய்ய முடியும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு முடிவையும் நாம் எடுக்கலாம். நமக்கு அது அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசிக்கு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கேங்க சாமி, ஆனால் அதில் ஒரு முன்னேற்றமே இல்லை, கடன் ஏறிக்கிட்டே போகுது, அஷ்டமத்து சனி வேற தொடங்கிடுச்சு, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள், நகர்வுகள், கிரகமாற்றங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. புதிய மாற்றங்கள் வரப்போகிறது. பல வழிகளிலும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்தியோகத்தினருக்கு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள். சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். பொருளாதாரம் ஏற்றப்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். சிம்மராசிக்கு நாம் நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கோம். 6ஆம் இடம் வலுக்கும் போது. இப்போ 6ஆம் இடம் வலுக்கும் போதுனா என்ன அர்த்தம்? சிம்மராசிக்கு 6ஆம் இடம் மகரம். அதில் ராசிநாதன் சூரியன் போய் அமர்ந்தாலோ, இல்லை அதில் செவ்வாய் உச்சமானாலோ, இல்லை சனி அதில் ஆட்சி பெற்றாலோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த சமயத்தில் நமக்கு சூரியன், ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். சனி 7ஆம் இடத்துல இருக்கார். ரைட். செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சமாக போகிறார். அப்போது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தனாலும் அதில் நம்ம தைரியமாக ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அது நல்லா இருக்குது. குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம், விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம், இதெல்லாம் போயின்னு இருக்கு. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வார்த்தைகளை கம்மியாக பயன்படுத்த முடியும் அது மாதிரி ரொம்ப சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதும் கவனமாக இருந்துக்கணும். சில நேரங்களில் அவசரம் பதட்டம் இதெல்லாம் உண்டாகலாம், பார்த்து இருந்துக்கணும். புதிய முதலீடுகள் செய்யும் போது ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணும். உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். உணவு கட்டுப்பாடு தேவை. அதிக காரம் கூடாது, அதிக புளிப்பு கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்த தடங்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். ரொம்ப நல்லா இருக்குங்க, பயன்படுத்திக்கணும். சனி பார்வை அது இதுன்னு சொல்லி சில பேர் உங்களுக்கு குழப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நினச்சிலாம் குழம்பாதீங்க. சிம்மராசிக்கு உள்ளபடியே ரொம்ப நல்லா இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே ராசியில கேது இருக்கார். திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. அப்போ குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் ரொம்ப பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க போகுது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். ஒரு நல்ல தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு இந்த 5ஆம் இடம் வலுவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அது கிளியர் விஷன் நமக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள், வரவேண்டிய பணம் அது எல்லாமே கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். வீடு மண்மனை யோகங்கள் நல்லா இருக்கு. கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. வெட்டு 1 துண்டு 2ங்க, சூப்பரா இருக்கு. நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. துளாராசிக்கு நீங்கள் துலா ராசியாவோ அல்லது துலா லக்னமாவோ இருந்தீங்கன்னா உள்ளபடியே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். மனசுக்குள்ள ஒரு நல்ல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் விலகி ஒரு நல்ல வைப்ரேஷன் மனசுக்குள்ள உண்டாகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை செய்ய முடியுமா முடியாதான்னு ஒரே குழப்பம். அந்த குழப்பங்கள் எல்லாம் போயிடும். இப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.
அது மாதிரி ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். கௌரவமான பதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த துலா ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. ஏதாவது புது முயற்சிகள்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த நேரத்தில் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான ஒரு சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கு. செவ்வாய் பார்க்க போற, சனி பார்த்துட்டு இருக்க, குரு பார்த்துட்டு இருக்க, அற்புதமான ஒரு நேரம். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை சும்மா இருக்கிறது பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையை கரெக்டாக செய்யணும். அதான் விருச்சிக ராசி தன்மை. அப்போ இப்போ டைம் நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி நினைச்செல்லாம் குழம்பிக்காதுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவும் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேரம் நல்லா இருக்குது. தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுங்க. முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும், சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 2ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. பாக்யாதிபதி சூரியனோட செவ்வாய் சேர்றார். தனுசு ராசிக்கு பல வழிகளிலும் வருமானங்கள் வரும். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், உப தொழில் ஆரம்பிக்கலாமாங்க ஐயா இந்த நேரத்தில்னா 100% ஆரம்பிக்கலாம். அதற்கான பலவிதமான ஒரு தொடர்புகள் அதெல்லாம் நமக்கு இதில் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலை நீங்கும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு ஒரு நிறைவான தன்மையை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அனைத்து வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது. அது மாதிரி இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துலலாம் ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும்.
பெண்களுக்கு முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம், வளர்ச்சி இது எல்லாமே காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு செவ்வாயினுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. ஒரு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நன்மைகள் விளைய போகிறது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஒரு தயக்க நிலை இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்க நிலை நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இனிமேல் அது எல்லாமே விலகிடும். அந்த வீடு, மனை சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு கவர்மெண்ட்டில் போய் நம்ம வந்து ஒரு அப்ரூவல் கேட்குறோம், அந்த அப்ரூவல் சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல அனுகூலத்தை இந்த காலகட்டத்தில் வரும். முக்கியமாக அரசாங்கத்தினுடைய ஒரு கனிவான பார்வை, மேலிடத்தினுடைய ஒரு கனிவான பார்வை, இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. இந்த காலகட்டமானது பல வகையில் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு வாரி வழங்கும், சந்தேகமே வேண்டாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவாக மாணவர்களுக்கு கல்வியில் பெரிய ஏற்றம் காணப்படும். மிகப்பெரிய வளர்ச்சி என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த காலகட்டத்தில் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு அவசரம், படபடப்பு இதெல்லாம் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை கவனமாக, எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது நல்லது. ஒரு சில நேரங்களில் முக்கியமாக அந்த 3 விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1, பயணம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புகளின் மீது கவனம் தேவை. 2வது, சாப்பிடும்போது நமக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். தயவுசெய்து சாப்பிடும்போது மொபைல் யூஸ் பண்ணுறதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. 3வது, தூங்க போகும்போது ரொம்ப சிந்திக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்கள்லையுமே நமக்கு பயணம், சாப்பாடு, தூக்கம், இது 3த்துலையுமே நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். ஏற்கனவே கும்பராசி அப்படிங்கிறது வந்து காற்று ராசி. நிறைய சிந்திப்பாங்க, பியாண்ட் தி லிமிட் சிந்திப்பாங்க. அப்படியாகி இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஒரு ராசி. இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சில நேரங்களில் மனசுக்குள்ள சில சந்தேகங்கள் உண்டாகலாம். தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத பயம், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளுறது நல்லது. தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். தொழில் உத்தியோகமாக, அதாவது தொழில் நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக நமக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உண்டாகலாம். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும்.
மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம் ஸ்ரத்தை என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், கடன் பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் நிறைவாக அற்புதமாக நல்லபடியாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். அது மாதிரி மூன்றாம் மனிதர்களால் நடக்க வேண்டிய காரியங்கள் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், பொருளாதாரம் ஏற்றம் பெறும், பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். ஒரு மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும், புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது, பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் வந்து சேரும், புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது. அது மாதிரி பார்ட்னர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. பெண்களுக்கு அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும், உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசி பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.